நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து விஜய் கிட்ட சொல்லிருக்காங்க. இதோ பாருங்க விஜய், அந்த ரேணுகா பண்றது எதுவுமே சரியில்லை. ரேணுகா ஏதோ ஒரு உள்கூத்தோட தான் இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கா. அவ கூட நம்ம கோவிலுக்கு போனா பின் விளைவுகள் நிறையவே இருக்கும். அதுக்கப்புறம் பாதிக்கப்படுறது நாம தான் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆட்டத்தை அந்த கோவிலோட முடிச்சு விட்டுறணும். அவ தான் சுடரி, அவரோட வரலாறு என்ன, காலம் என்ன எல்லாத்தையும் சொல்லி அவரோட அங்கேயே முடிச்சு விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. இதே கேட்டது நம்ம மல்லி இருந்து நீ என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஏதோ நீங்க சொல்றீங்க, நானும் கேட்கறேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எது நடந்தாலும் நல்லதா நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி பேசி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாளைக்கு காலைல கரெக்டாக ஷார்ப்பாக 8 o'clock கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா டைம் ஆயிரும் விஜய், நம்ம காலையில் 6 மணிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. ஏன்னா அங்கே சாப்பாடு சைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாப்பாட்டில் தான் பாய்சனை கலக்க போகிறாங்க. கலக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி, விஜய், கதிரேசன் மொத்த குடும்பத்துக்குமே பாய்சன் போட போறாங்க. கேட்டா அதுல பள்ளி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வர போறாங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச எல்லா எஃபெக்டும் போடுறாங்க. ஒரு பக்கம் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு, ஏன்னா பாய்சன் கலந்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்டே மாட்டிவாங்க. அதனால பாய்சன் கலக்காத மாதிரி அந்த டேப்லெட்டை வந்து போட்டால் பாய்சன் இருக்கிற மாதிரியே காட்டாது. அதில் பள்ளி ஒரு 2 போட்டு விட்டுறலாம், தவறி விழுந்த மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இந்த கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. அந்த சமையல் செய்ய வராங்களா, அவங்க இருந்து சமையல் செஞ்ச அடுத்த செகண்ட் இந்த இடத்த விட்டு துண்டாக்கான துணியாக்கானு ஓட போறாங்க. அது மட்டும் நிச்சயம் தெரிஞ்சு போச்சு. நம்ம மல்லியோட உயிரை யாரா காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ல தாங்க கடவுள் மாதிரி ஒருத்தர் வராங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் கரெக்டா அந்த கேடுகட்ட ரேணுகா இருக்காங்களா, அவங்க பாய்சன் கலந்தது எல்லாத்தையும் பாத்துறாங்க. அதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம தலைவன் எடுத்து வச்சதோட மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒரு பக்கம் வர வச்சு போலீஸ் கிட்டையும் காட்டுறாங்க. இதை பாருங்க, இவதான் இது எல்லாத்தையும் பண்ணது, இவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படியே சும்மா பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பக்கம் ரேணுகாவுக்கு ஐயோ என்னடா இது, கையும் களவுமா மாட்டிக்கணும், இப்படி ஒரு நேரம் இப்படி ஒரு காலம் நமக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. இப்ப என்னதான் பண்றது, நம்ம செஞ்ச தவறால இப்ப நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சீரழியா போகுது. எப்படியாவது அந்த சொத்தை சுருட்டுன்னு போலான்னு பார்த்தா இந்த ரகு இருக்கானே, ரகு முட்டா பையன், அவன் பேச்சை கேட்டு பண்ண நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் தத்தளிச்சுனுக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க. இப்போ என்னதான் பண்ண போறாங்க, இவங்களோட அடுத்த முடிவு, அடுத்த என்னவா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் நீங்க தான் பார்க்க தான் போறீங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சு போய் ரேணுகாவை அப்படியே செப்புன்னு 4 அடி விடுறாரு. எதுக்கு எனக்கு இந்த கேவலமான வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கதிரேசா, இதே உன் பொண்ணு இருந்தா இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சிருக்க மாட்டா, இதுல இருந்தே தெரிஞ்சுக்க உன் பொண்ணே இல்லை அப்படின்றத. ஏய் விஜய், ஏதோ ஒரு கோவத்துல ஆத்திரத்துல என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்றதுக்கோசரம் கூட என் பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிருப்பா, அதனால என் பொண்ணை நீ தப்பா சொல்லாமா, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னதான்டா பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவத்துல தான் இருக்காங்க. இந்த கோவத்துல எல்லாம் கொந்தளிச்சுன்னு இருந்தாலும் இதுக்கு மேல இது அப்படியே கண்டினியூ ஆனா வாழ்க்கை யாருக்குமே நல்லதா இருக்காதுங்க. எல்லாரோட வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்ல சீரழிஞ்சு போயிடும். அதனால எந்த விஷயம் செஞ்சாலும் பொறுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னடா பொறுத்து செய்யறது, எல்லாமே செஞ்சு விட்டீங்களே, முடிச்சு விட்டீங்களே, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி பார்ப்போம், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவை சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட போறாங்க. ஏன்னா அவங்க அந்த கான்செப்ட்ல இல்ல, கரெக்டா வாயில எடுத்து வைக்க போறாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு குறுக்க ஒரு பூனை வந்து அப்படியே சும்மா மேல விழுந்துருது. உடனே அந்த பாயாசமும் கீழே கொட்டிடுது. உடனே பார்க்கணும் எல்லாரும் ஓடி போயிட்டு அப்படியே சும்மா வெண்பா வெண்பான்னு கதறாங்க ஒரு பக்கம், இன்னும் குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல. அதே சமயத்துல அந்த ரேணுகா மேல இன்னும் ஒரு பக்கம் கோவம், பெத்த பிள்ளைக்கே பாய்சன் கொடுக்க பார்த்த கேவலமான பிறவி நீ பேசுறியா, உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இதுல இருந்து ஏன் தெரிஞ்சிச்சு, என் பேத்தி எப்ப நீ கொலை பண்ண பாத்தியா, உன் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிச்சு, என் பொண்ணு எந்த ஒரு குழந்தையும் எதுவும் ஒன்று தாக்க நினைக்கவே மாட்டா, இந்த மாதிரி கொடூரமான இதுலயும் இருக்க மாட்டா, ஏதோ இந்த மல்லி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இந்த மாதிரி பண்றதுதான் நான் நினைச்சேன். ஆனா உன்னோட கேவலமான கேரக்டரே இதுதான், உனக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நீ இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு என் பொண்ணு இல்லைன்றது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனே ஒரு பக்கம் சொல்றாரு. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நான் பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்கோசரம் என்ன தண்டிங்க, ஆனா இந்த மாதிரி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னமா கஷ்டப்படுத்தாத அவர்கொட்டையப்படுத்தாதுன்னு, நீ பண்றதை தானே சொல்லு இருக்கு, நீ பண்றது எல்லாமே ஒரு பக்கம் உனக்கு நியாயமா இருக்கலாம், ஆனா எல்லாரும் இதை எடுத்துன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை, உனக்கு சரியான தண்டனை கூடி விரைவில் கூடி சீக்கிரம் கிடைக்கதான் போகுது, நீ பண்ணதுக்கான எல்லாத்துக்கும் உனக்கு வச்சு செய்யதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுவுமே பதில் இல்லாம ஒரு பக்கம் என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் குத்துதே குடையுதேன்னா நம்ம எங்க தான் போற சொல்லு பார்க்கலாம், வாழ்க்கையில இப்படியே போயிருமா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் குழப்பத்தோடையும்
பயத்தோடையும் சுற்றின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்க தாங்க போகிறீங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து போயிட்டு பேசுகிறாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட தாங்க. என்னென்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது எதுவும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் எதுவுமே ஏற்றுக்காமல் ஒரு பக்கம் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுன்னு இருக்காங்க. இந்த கோவத்துக்கு என்னடா பதில்? இதுக்கு வேறு எதுவுமே பதில் இல்லையா? இதுக்கு ஒரு காலம், இதுக்கு ஒரு நேரம் எல்லாமே பதில் சொல்லும். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் சொல்ல தான் போயணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. என்னடா இது இப்படியே போயின்னு இருந்தால் என்னடா பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு எண்டு கடை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம கதிரேசன் என் பொண்ணு தான் தப்பு செஞ்சா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே திருன்னு முழிக்கிறான் ஒரு பக்கம். என்னடா இப்படி மாட்டிக்கணும்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போக முடியாமல் மெல்லவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு அந்த இடத்துல நின்று இருக்காங்க. இதுவே முடிவா, இதே கடைசி இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கான். பாப்பா என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.